பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த வாரம் பார்த்துருந்தோம், வெனிசுலா மேலே ஒரு படையெடுப்புன்னு சொல்லலாமான்னு தெரில, ஆனால் அந்த அளவுக்கு ஈக்குவலான ஒரு சம்பவம் தான் நடைபெற்றுச்சு. தன்னுடைய இராணுவத்தை அனுப்பி அவருடைய அந்த நாட்டுடைய அதிபரையே சிறைப்பிடிச்சு வெள்ளை மாளிகைக்கு கொண்டு வந்திருக்காரு ட்ரம்ப். இதில் முக்கியமாக பார்க்கும்போது எண்ணெய் நிறுவனங்கள் பற்றி ஒரு பேச்சு அடிப்படையை பார்க்க முடியுது. இதில் சீனாவுக்கு தான் பெரிய பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா சீனாவும் எடுத்த உடனே கண்டனத்தை தெரிவிக்கிறத பார்க்க முடியுது. இதில் சீனாவுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? இல்லை சீனாவை மையப்படுத்தி தான் ட்ரம்ப் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுறாரா அப்படிங்கிற கேள்வியாக எழுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது 100% சீனாவை மையமாக வச்ச ஒரு விஷயம்தான். சீனாவை மையமாக வச்சு வெனிசுலா மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த லத்தீன் அமெரிக்காவையும் மொத்தமாக தன்னுடைய பேக்கேஜுக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கணும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய நீண்ட நாள் கனவு. இது முழுக்க முழுக்க சீனாவை கண்டு பயந்து அமெரிக்கா இந்த வேலை செய்கிறாங்க. வெனிசுலா அதிபரை கடத்தியது மட்டும் கிடையாது, அவங்க அடுத்தடுத்து கொலம்பியா, லத்தீன் அமெரிக்க நாடுகள் மீது மொத்தமாக குறி வச்சிருக்கிறாங்க. இது எல்லாம் ஏன் அமெரிக்கா இவ்வளவு பதட்டப்படுறான் அப்படின்னா, சீனாவினுடைய முதலீட்டு முறை எப்படி லத்தீன் அமெரிக்காவில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லத்தீன் அமெரிக்கா நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, மெக்சிகோ, அது கீழே இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கரீபியன் தீவுகள், ஹோண்டரஸ், இது மாதிரியான நாடுகள். கீழே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சவுத் அமெரிக்கன் நேஷன்ஸ், உருகுவே, பராகுவே, சிலி, அர்ஜென்டினா, இது மாதிரியான இத்தனை நாடுகளும். இப்போ இந்த நாடுகளை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும், ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் சரி எக்கனாமிக்கலாகவும் சரி தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய நீண்ட நாள் வேலை திட்டம். ஆனால் குறிப்பாக 2000ங்களுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சீனா தன்னுடைய முதலீடுகளை அந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளில் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ 2024 பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 46 லட்சம் கோடிகளை லத்தீன் அமெரிக்காவில் முதலீடு பண்ணியிருக்காங்க. அவங்க 2030க்கு உள்ள கிட்டத்தட்ட 63 லட்சம் கோடியாக, அதாவது 700 பில்லியன் அமெரிக்கன் டாலராக அவங்களுடைய முதலீடுகளை, லத்தீன் அமெரிக்க முதலீடுகளை அதிகப்படுத்துறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கு. இது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, 63 லட்சம் கோடி. ஸோ இப்போ இவ்வளோ பணத்தை அவங்க எப்படி முதலீடு பண்ணுறாங்க? சீனாவினோட முதலீட்டு முறை என்ன? அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாடுகள் இருக்கக்கூடிய ஏர்போர்ட், பிரிட்ஜு கட்டுறது, அது மட்டும் இல்லாமல் பஸ் டெர்மினல், மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், போர்ட்டு, இது இல்லாமல் ரயில்வேஸு, ஒட்டுமொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இந்த கரீபியன் தீவுகளில் இருந்து, மெக்சிகோவில் இருந்து, லத்தீன் அமெரிக்கா, வெனிசுலா, கொலம்பியா, அர்ஜென்டினா, பொலிவியா, சிலி, எல்லா நாடுகளையும் பண்ணுறாங்க. அவங்க பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, குறிப்பாக வெனிசுலா, கொலம்பியா, ஈக்குவேடர், அர்ஜென்டினா, பிரேசில் கோஸ்ட், பிரேசிலினுடைய அந்த கடல் பகுதி முழுக்க கோஸ்டர்ஸ், இங்கே முழுக்க பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் பொருட்கள் அதிகமாக இருக்குது. அதில் குறிப்பாக பொலிவியாலையும் அர்ஜென்டினாவிலையும் எல்பிஜி கேஸஸ் இருக்குது. இதை எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கான ஒப்பந்தங்கள் சீனாவோடு இந்த நாடுகள் நிறைய போட்டிருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தங்கள் போடும்போது சீனா இதை எப்படி திருப்பி தருது அப்படின்னா, அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கான், ஆயில் ஃபார் டெப்ட் ஸ்வாப் அப்படின்னு. நான் ஆயில் எடுத்துக்கிறேன், உனக்கு ஃபுல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி தர்றேன், பணமா தர்றேன், எல்லாமே பணமா தர்றேன். அதை நான் வெறும் பணமா தரல, அதை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நானே பண்ணி தர்றேன். இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ஒப்பந்தம் நடக்குது. ட்ரம்ப் எப்படி பாதிக்கப்படுறாரு? அதான் இப்போ இந்த வட்டி கட்டணும் இல்ல நம்ம சைனாவுக்கு, அந்த வட்டியை முதல் கொண்டு ஆயிலாவே கொடுத்துருவாங்க. இப்படி ஒட்டு மொத்தமாக சீனா லத்தீன் அமெரிக்காவில் அவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்க இது ஏன் ட்ரம்ப்பை பாதிக்குது அப்படின்னு. இந்த விஷயம்தான் நம்ம வெனிசுலாவில் நடக்குது. உலகத்திலேயே அதிகமான ஆயில் ரிசர்வ் இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது வெனிசுலா தான். 330 பில்லியன் பேரல்ஸ் தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்டில் 20% ஆஃப் த க்ரூட் ஆயில் ரிசர்வ் அப்படிங்கிறது வெனிசுலாவில் இருக்குது. ஆரம்பத்தில் இதை எடுக்கிறதுக்கு அமெரிக்க நிறுவனங்கள் தான் அங்கே போய் உதவுறாங்க. அவங்க தான் போய் அதுக்கான பேஸை போடுறாங்க. அதில் குறிப்பாக எந்தெந்த நிறுவனங்கள் அமெரிக்காவில் பேஸ் போட்டது அப்படின்னா, எக்ஸான் மொபில், கான்கோ பிலிப்ஸ், செவ்ரான். இந்த 3 நிறுவனத்தில் இன்னைக்கு செவ்ரான் வெனிசுலாவில் பெட்ரோல் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மீதி 2 நிறுவனங்கள் சாவோஸால தேசியமயமாக்கப்பட்டுருச்சு. 1990களில் அங்கே ஒரு கம்யூனிஸ்ட் புரட்சி வருது வெனிசுலாவில். கம்யூனிஸ்ட் அரசாங்கம் வரும்போது அமெரிக்காவை சார்ந்த பெட்ரோலிய நிறுவனங்கள், அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல பெட்ரோலிய நிறுவனங்கள், பல நாடுகளை சார்ந்த பெட்ரோலிய நிறுவனங்கள் அங்கே க்ரூட் ஆயில் எடுத்திருக்காங்க. எங்கே அப்படின்னா, நீங்கள் குறிப்பாக வெனிசுலாவினுடைய ஈஸ்ட் சைடில் சென்ட்ரல் ஓரிங்கோ பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓரிங்கோ ரிவர் பேசின் இருக்குது. அந்த ரிவர் பேசின் முழுக்க க்ரூட் ஆயில் தான். ஸோ அந்த க்ரூட் ஆயில் எடுக்கிறதுக்கு பல நிறுவனங்கள் வந்துட்டாங்க 90களிலேயே. இவர் தேசியமயமாக்குறார். சாவோஸ் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய உடனே அவர் தேசியமயமாக்கும் போது இதெல்லாம் கவர்மெண்ட் கம்பெனியாக எடுத்துக்கிறாரு. இப்போ செவ்ரான்ல பல யூனிட்டை, பல பிளான்ட் அவர் எடுத்துட்டாரு. ஸோ அப்போ இருந்தே அமெரிக்கா இவங்க மேலே கோபமாகி இவரை சாவோஸை கடத்துறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணி தற்காலிகமாக ஒரு 2 நாள் கடத்தினாங்க. அதுக்கப்புறம் மக்கள் ஒரு பெரிய புரட்சி வந்ததுக்கு பிறகு ஒரு 2 நாள்லேயே அவர் விடுவிக்கப்பட்டார்.
அவர் பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் இருந்தவர், இராணுவத்தில் இருந்து இராணுவத்துக்குள்ளேயே ஒரு கம்யூனிஸ்ட் புரட்சி ஏற்படுத்தினாரு இராணுவ குழுக்களை வச்சு. அப்போ கைதாகி அவர் ஜெயிலில் போயிடுறாரு. சாவோஸ் ஜெயிலில் இருக்கும்போது இன்னைக்கு இருக்கார நிக்கோலஸ் மதுரோ, இவர் ஒரு பஸ் டிரைவரா இருந்து அந்த பேருந்து ஓட்டுநர் சங்கம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு தொழிற்சங்க தலைவராகி பிற்பாடு கட்சிக்குள்ள வர்றாரு. சாவோஸ் ஜெயிலில் இருக்கும்போது இவர் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பண்றாரு எல்லாத்தோடய சேர்ந்து. அப்ப சாவோஸ் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது இவரும் வர்றாரு, வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்காரு, சாவோஸ்க்கு மிக நெருங்கிய நண்பராகிறாரு. சாவோஸ் எனக்கு பிறகு அரசியல் வாரிசு இவர் தான் சொல்றாரு. சாவோஸ் கேன்சர்ல தான் சாகுறாரு. சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு பிறகு இவர் தான் அரசியல் வாரிசுன்னு சொல்லிட்டு எல்லாம் சாகுறாரு. ஸோ அப்போ இதுல என்ன நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னா, அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளங்கள் குறித்தான அவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா, அவங்க வந்து தேசியமயமாக்கல் கொள்கை தான். அந்த தேசியமயமாக்கல் கொள்கை மட்டும் கிடையாது, அதுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பும் இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த வெனிசுலாவினுடைய அரசு நிறுவனம், அதனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா PDVSAன்னு சொல்லுவாங்க. இந்த நிறுவனமும் மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனமும் ஒப்பந்தங்கள் போட்டுக்குவாங்க. அப்படி ஒப்பந்தங்கள் யாராருக்கு இடையில அதிகமாக நடக்குது அப்படின்னா, வெனிசுலா நிறுவனத்துக்கும் சீனாவினுடைய அரசு நிறுவனத்துக்கும் நடக்குது. குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, சைனாவினுடைய நிறுவனமான சின்கோபெக் குரூப்ஸ்க்கு, சைனாவுடைய நிறுவனம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2.8 பில்லியன் பேரல்ஸ் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க அந்த ஆயில் ஃபீல்டை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோசர் பெர்ஹட் அப்படிங்கக்கூடிய ரஷ்ய நிறுவனம், அவங்களும் 2.3, அதாவது சைனா 2.8, இவங்க 2.3 பில்லியன் பேரல்ஸ் ரஷ்யன் நிறுவனம் வந்து அந்த பிளான்ட்டை கண்ட்ரோல் பண்றாங்க. அடுத்தது CNPC, இது டைரக்டா நம்ம இந்தியாவில் இருக்கு பார்த்தீங்களா, ONGC, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் மாதிரியான அரசு நிறுவனம் இருக்கு பார்த்தீங்களா, பப்ளிக் செக்டர் யூனிட். அது மாதிரி சீனாவினுடைய பப்ளிக் செக்டர் யூனிட் சைனா நேஷனல் பெட்ரோலியம் கார்பரேஷன், இந்த நிறுவனம் ஜாயின் வெஞ்சர்லாம் போடுறாங்க. யார் கூட? வெனிசுலாவோட ஜாயின் வெஞ்சர் போட்டு தான் ஒர்க் பண்றாங்க. இந்த CNPC வந்து 1.6 பில்லியன் பேரல்ஸ் வந்து கட்டுப்பாட்டில் வைக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வெனிசுலாவில் அந்த ஆயில் ஃபீல்டை கட்டுப்படுத்தக்கூடிய 3 நிறுவனம், அதில் 2 சீனாவது, 1 ரஷ்யாவது. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா 4வதா செவ்ரான், 0.9 பிலோ 1 பில்லியன் பேரக்ஸ் அவங்க எடுக்கக்கூடியவங்களா இருக்காங்க. இது அமெரிக்க நிறுவனம். இந்த நிறுவனங்கள்லாம் ஒப்பந்தம் தானே போறாங்க, அது எப்படி கட்டுப்படுத்தாங்க நீங்க சொல்றீங்க? அது எப்படின்னா, இந்த நிறுவனங்கள்லாம் ஒப்பந்தம் போட்டு அங்கே பெட்ரோல் ப்ராடக்ட்டை எடுத்து அங்கிருந்து வேற வேற நாடுகளுக்கு வந்து சேல்ஸ் பண்றாங்க. பட் ஆனால் அந்த ஆயில் ஃபீல்ட்ஸை இவ்வளவு தூரம் அப்படின்னு அவங்களுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. இதுல சீனாவினுடைய மாடல் நான் சொன்ன பார்த்தீங்களா, டெப்ட் மாடல் இருக்கு இல்லையா, அந்த டெப்ட் மாடல் எப்படி அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் முதல் கொண்டு அவன் கட்ட வேண்டியது கிடையாது. எல்லாமே நானே வெட்டி எடுத்துக்குவேன், நானே ரெடி பண்ணிக்குவேன், நானே ஏற்றுமதி பண்ணிக்குவேன், நானே ப்ராஃபிட் பார்த்துக்குவேன், எனக்கு வர்ற லாபத்தை நான் எடுத்துக்குவேன். உனக்கு அதை எப்படி ரிப்பீட் பண்ணுவேன் அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரிப்பீட் பண்ணிடுவேன். அந்த நாடு அதை வரவே இருக்குது. இப்போ நீங்கள் பெரிய பிரிட்ஜ் கட்டணும். இப்போ நம்ம ஊரில் சென்னையில் மெட்ரோ போடுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் L&T கிட்ட அந்த மெட்ரோ போடக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான எல்லா மெக்கானிசம் இருக்குது அவங்கள்ட்ட. அந்த நவீன தொழில்நுட்பம் அவங்கள்ட்ட இருக்குது, டெக்னாலஜி இருக்குது. நீங்கள் வெனிசுலாவில் இருக்காது டெக்னாலஜி. அப்போ சீனா என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னுடைய டெக்னாலஜியை கொண்டு போய் கொடுக்கும், தன்னுடைய லேபர்ஸை கொண்டு போய் கொடுக்கும், தன்னுடைய இன்ஜினியர்ஸை கொண்டு போய் கொடுத்து அங்கே மெட்ரோ பாலம் போட்டு கொடுக்கும். அது ரொம்ப ஈஸி தானே, ஒரு அரசுக்கு இனிமேல் ரொம்ப கம்ஃபர்டான விஷயம் தானே. என் மண்ணில் இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் எடுத்துக்கிறாங்க, எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி தர்றாங்க, அதில் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பட் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒட்டுமொத்தமாக சீனா ஆக்கிரமிக்கல. சீனாவும் ஜாயின் வெஞ்சரில் தான் போயிருக்கு, அமெரிக்காவும் ஜாயின் வெஞ்சரில் தான் போகுது. அதான் ரொம்ப முக்கியமாக. 4வது பெரிய கம்பெனி சீனா சொன்ன அமெரிக்காவினுடைய செவ்ரான். அடுத்தது பெட்ரோ வியட்நாம், வியட்நாம் கம்பெனி பெட்ரோ வியட்நாம் 0.6 பேரல்ஸ் போகிறாங்க. அடுத்தது வந்து இன்னொரு இட்டாலி கம்பெனி. இது இல்லாமல் வெனிசுலாவினுடைய முக்கியமான கம்பெனி ஸ்பெயின் கம்பெனி, இது இல்லாமல் வெனிசுலா கம்பெனி. அப்போ நீங்கள் முக்கியமாக 10 இல்லை 5 பெரிய நிறுவனங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சீனா ரஷ்யாவை சார்ந்த நிறுவனங்கள் தான். இந்த நிறுவனங்கள் தான் அதை டாமினேட் பண்ணுறாங்க. அப்போ வந்து இதில் இன்னொரு விஷயம் நடக்குது. 2018க்கு பிறகு காலங்காலமாக பெட்ரோலியத்தை ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் போது வணிகத்தில் டாலர் தான் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. சாவோஸ்க்கு பிறகு வந்த நிக்கோலஸ் மெட்ரோ என்ன பண்றாரு அப்படின்னா, ரீப்ளேஸ் பண்ணிடுறாரு. ஓகே, அவர் வந்து சைனீஸ் கரன்சி எண்ணில் பண்றாரு, ரஷ்யன் கரன்சியில் பிஸ்னஸ் பண்றாரு. ஓகே, அவர் வந்து டாலரை வந்து டீடாலரைஸ் பண்றாரு, எனக்கு வேண்டான்னு ஒதுக்குறாரு. இப்போ சைனாவினுடைய ரஷ்யாவினுடைய கொள்கையே என்ன அப்படின்னா, பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பை ஒன்று சேர்த்து கொண்டு டாலர் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான், எல்லா ஏற்றுமதி இறக்குமதி பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்தியாவும் அதுக்கு வந்து சம்மதம் கொடுக்காம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த பிரிக்ஸ் நாடு கூட்டமைப்புக்குள்ள வெனிசுலாவும் போக முயற்சி பண்ணுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வெனிசுலா உள்ள போச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். அமெரிக்காவுக்கு ஒரு மிக மோசமான பாதிப்பு. அமெரிக்கா அப்படிங்கிறது அவங்களுடைய உற்பத்தி சார்ந்தெல்லாம் அவங்க ஒன்றும் பெருசாக நிற்கலை. அவங்க எதில் நின்றுட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய பெட்ரோ டாலர் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெட்ரோ டாலர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக அவங்க இஷ்டத்துக்கு பணத்தை அச்சடிச்சுக்கலாம், அவங்களுடைய கரன்சி மதிப்பு கூடும், அவங்களுக்கு அதில் பெரிய லாபம் வரும். அதில் பணத்தை வச்சு தான் அவங்க ஆர்மிக்கு செலவு பண்ணுறாங்க, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க, சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த அரசும் அதில் ஒரு பெரிய பெனிஃபிட் அடையுது.
ஸோ அப்போது இந்த பெட்ரோ டாலரை அவர் டீடாலரைஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களான்னு யார் நிக்கோலஸ், அது ஒரு பக்கம் நடந்திருக்கு. இது இல்லாமல் அமெரிக்க நிறுவனங்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாம் வந்து வெனிசுலாவில் போய் பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம வந்து வெனிசுலாவில் பிஸ்னஸ் பண்ணணும், நமக்கு பெட்ரோலியம் ஃபீல்டை கொடுக்கணும், நாம தான் அங்கே பெட்ரோலியம் ஃபீல்டை வந்து உருவாக்கணும், அதுக்கான ஃபண்டமெண்டலை நம்ம தான் உருவாக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்மளை அங்கே வந்துட்டு துரத்திட்டாங்க, நாம் வந்து அதை போய் ஆக்கிரமிக்கணும். இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து பைப்போலராகவே பார்க்கல. இப்போ வந்து நீங்கள் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸை எடுத்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக நமக்கு என்ன தெரியும், சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை போயிட்டு இருக்கு. இப்போ சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய வார், இந்த நம்ம சொல்கிற ட்ரேட் வார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரேட் வாரில் சைனாவை கீழே தள்ளி பழி வாங்கணும் அப்படின்னா, சைனாவுக்கு லத்தீன் அமெரிக்காவில் எந்த நாடு ரொம்ப பலமான நாடாக இருக்குது அப்படின்னா வெனிசுலா இருக்குது. இவ்வளவு நிறுவனங்கள், இவ்வளவு முதலீடுகள் இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க பெட்ரோலியத்தை தாண்டி சீனா அந்த நாட்டோடு இன்னும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. சீனாவினுடைய ஹுவாய் டெக்னாலஜி இருக்காங்க இல்லையா, அந்த நாட்டினுடைய வெனிசுலாவினுடைய டெலிகம்யூனிகேஷனை மொத்தமாக அவங்க ஆக்கிரமிச்சு அவங்க எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறாங்க. அதை நம்ம ஆக்கிரமிப்புன்னு கூட சொல்ல வேண்டியதில்லை, அவங்க டெக்னாலஜியை விற்கிறாங்க, அவங்க அமெரிக்கன் டெக்னாலஜியை விரும்பல. ரெண்டாவது முக்கியமான விஷயம், சீனாவினுடைய ஸ்டேட் ஓன்டு கம்பெனி ZTE அப்படிம்பாங்க, அது சைனாவினுடைய ஸ்டேட் ஃபார்ம், நம்ம BSNL மாதிரி, இந்த ஃபார்மும் அங்கே போய் இந்த கம்யூனிகேஷன் ஒர்க் பண்ணுறாங்க. குறிப்பாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபாதர்லேண்ட் கார்டு அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. அதாவது தந்தையர் நாட்டுக்கான ஆதார் அட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது மாதிரி ஒரு ஆதார் அட்டை பயோமெட்ரிக்காக ஒரு பெரிய ஒர்க் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா வெனிசுலாவில். இதை செஞ்சு கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனாவினுடைய அரசு நிறுவனம் தான். அப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஒரு ஸ்மார்ட் கார்டு, சர்வைலன்ஸு, டேட்டா பேஸு, மொபைல் பேமெண்ட் சிஸ்டங்கள், இது இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் சர்வைலன்ஸு அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த வெனிசுலாவும் சீனாவை நம்பி தான் இருக்குது. டெக்னாலஜிலையும் சரி, பணத்திலையும் சரி, எல்லாத்துலேயும் சரி. அவங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய வர்த்தகம் அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய வர்த்தகம், சாதாரண வர்த்தகம் கிடையாது. அப்போ சீனாவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையில் ஒரு ஆண்டுக்கு நடக்கக்கூடிய ட்ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.8 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ். ஸோ அவ்வளோ பெரிய தொகை. இவங்க இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாங்க. இவ்வளோ தூரம் இருக்கும்போது சீனாவை பலவீனப்படுத்தணும், அதே சமயத்தில் வெனிசுலாவினுடைய ஒட்டுமொத்தமான க்ரூட் ஆயிலையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய நீண்ட நாள் கனவு. அவங்க போய் உள்ளே பூந்து மதுரோவை தூக்கிட்டு வந்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்க, கடந்த 5 ஆண்டுகளாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒட்டுமொத்தமாக வெனிசுலாவுக்கு ஒரு சாங்ஷன்ஸ் கொண்டு வராங்க, தடைகளை கொண்டு வராங்க, பொருளாதார தடையை கொண்டு வராங்க. வெனிசுலாவோடு யாரும் பெட்ரோலிய ஏற்றுமதி இறக்குமதி வச்சுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சர்வதேச கடல் எல்லையில் வெனிசுலாவோடு தொடர்புடைய பெட்ரோலிய நிறுவனங்கள், கப்பல்கள் வந்தால் அதை தாக்குறாங்க, அதை உடைக்கிறாங்க, பல வேலைகளை பண்ணுறாங்க. இதை விட மோசமான விஷயம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய வெனிசுலாவினுடைய க்ரூட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சவுதியில் கிடைக்கிற மாதிரியான க்ரூட் ஆயில் கிடையாது, ரொம்ப திக் ஃபார்மெட்டில் இருக்கும். அது என்ன, அந்த திக் ஃபார்மெட்டில் இருக்கிறத அவங்க பெட்ரோலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டெக்னாலஜிக்கலான அட்வான்ஸ்டான விஷயங்கள் தேவைப்படும். அது அட்வான்ஸ்டான விஷயங்கள் மட்டும் கிடையாது, அதுக்கான அந்த சால்யூபிள் மெட்டீரியல்ஸ் வேணும், கெமிக்கல் டைல்யூஷன்லாம் தேவைப்படும். அது மாதிரியான ரசாயன பொருட்களை இறக்குமதி பண்ணுறதுக்கெல்லாம் தடை பண்ணுறாங்க. இப்போ இந்த எல்லா தடையும் என்ன நடக்குது அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகள், குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் வெனிசுலாவினுடைய பொருளாதாரத்தில் மிக முக்கியமான பங்காற்றிய இந்த பெட்ரோலிய ஏற்றுமதி அப்படிங்கிறது தடைப்படுது. 1990 பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு நாளைக்கு பர் டேக்கு வெனிசுலா எவ்வளோ ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 மில்லியன் பேரல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ 2024-25 பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 9 லட்சம் பேரல்ஸ் பண்ணுறாங்க, 9 மில்லியன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 30 மில்லியன் எங்கே இருந்துச்சு? 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 மில்லியன் பண்ணவங்க இப்போ எவ்வளோ பண்ணியிருக்கணும்னா 300 மில்லியன்ஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்க வெறும் 9 மில்லியன்ஸ் பண்ணுற அளவுக்கு இவங்களுடைய உற்பத்தி திறனை குறைக்கிறாங்க. அமெரிக்கா திட்டமிட்டு இவங்களுடைய உற்பத்தி திறனை குறைக்குது. உற்பத்தி திறன் குறைக்கும் போது அவங்களுடைய லாபம் குறையுது. சீனா மட்டும்தான் கஷ்டப்பட்டு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த பொருளாதார மந்த நிலையை அவங்க ஏற்படுத்துறாங்க. இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணது அமெரிக்கா. அவங்களுடைய ரெவன்யூவை கட் பண்ணி, அவங்களுடைய டேக்ஸை கட் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும், ட்ரேடை கட் பண்ணால் இதெல்லாம் கட் ஆயிரும். அப்படி கிரியேட் பண்ணி நான் தான் இதை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி நான் ஆட்சி பண்ணுறேன்னு சொல்லி. ஆமாம், அதான் பிரச்சனை. கடந்த 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 லட்சம் மக்கள் அகதிகளாக வெனிசுலாவிலிருந்து வெளியே போயிட்டாங்க. இவங்க பொருளாதார சிக்கல்களை தான் போகிறாங்க. அப்போது ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை எப்படி பலவீனப்படுத்துவது அப்படின்னா, நேரடியாக இவங்க சர்வாதிகாரி, அவங்க சர்வாதிகாரின்னு சொன்னால் மக்கள் நம்ப மாட்டாங்க. அந்த நாட்டில் ஒரு பொருளாதார மந்த நிலையை ஏற்படுத்துவது, பொருளாதார சரிவை ஏற்படுத்துவது, அந்த நாட்டினுடைய ஏற்றுமதி இறக்குமதியை குலைக்கிறது, அந்த நாட்டில் வரக்கூடிய முதலீடுகளை தடுப்பது, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான வளங்களை இவங்களுக்கு மட்டுமே வரணும், வேற யாருக்கும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மற்ற நிறுவனங்களோடு ஒப்பந்தங்கள் பண்ணிக்கொண்டு ஒரு நாட்டை தனிமைப்படுத்துவது, சாங்ஷன்ஸை கொண்டு வருது. சாங்ஷன் அப்படிங்கிறது நேரடியாக கொண்டு வருது, பின்னாடி இருந்து பயங்கரமாக வேலை பார்க்குறது. இப்படியெல்லாம் வேலை பார்த்து அந்த நாட்டை நசிவடைய செஞ்சுட்டு இதனுடைய வரிசையில் தான் வந்துட்டு அங்கே போதைப் பொருள் கடத்துறாங்க,
ஆமா, இதெல்லாம் அமெரிக்கா வரதுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கொக்கைன் போதைப் பொருள் அதில் வந்து வெனின்சுலா வழியாக கடத்தப்படுறது வெறும் 1% தான். அமெரிக்காவில் போதைப்பொருள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கரீபியன் தீவிலிருந்து போகும், எங்கெங்கேயோ இருந்து ஆப்பிரிக்காவிலேருந்து கூட கொண்டு போவாங்க. ஸோ வெனின்சுலாவினுடைய அதிபரை இவங்க கடத்து. ரெண்டாவது நான் என்ன கேட்குறேன், உன் நாட்டில் போதைப் பொருள் இருக்குன்னா நீ உன் நாட்டை செக்யூரிட்டியை டைட் பண்ணு, கோஸ்டல் கார்டை டைட் பண்ணு, சிஏ இருக்குது, பெரிய உளவு நிறுவனம் வச்சுருக்க, ஒரு நாட்டுக்குள்ளே பூந்து ஒரு நாட்டினுடைய அதிபரையே தூக்கிட்டு வரல உனக்கு திறமை இருக்குல்ல, அப்போ நீ ஏன் போதைப் பொருளை தடுக்க முடியாதான் நான் கேட்குறேன். நான் அவ்வளோ நேவி வச்சிருக்கிற, ஈராக்கில் சண்டை போடுற, ஆப்கானிஸ்தானில் சண்டை போடுற, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு உளவு பார்க்குற, அது இந்தியாவில் என்ன, டெல்லியில் என்ன நடக்குதுன்னு உளவு பார்க்குற, காங்கோவில் என்ன நடக்குதுன்னு உளவு பார்க்குற, நியூசிலாந்தில் என்ன நடக்குதுன்னு உளவு பார்க்குற. உன்னால் அவ்வளோ டெக்னாலஜி இருக்கும்போது உன்னோட லாஸ் ஏஞ்சல்ஸ்லையும் ஹாலிவுட்லேயும் நியூயார்க்லையும் என்ன நடக்குது அப்படின்னு உன்னால் உளவு பார்க்க முடியாதா? எங்கேருந்து அவனால் கொக்கைன் உள்ளே வருது அப்படின்னு பார்க்க எல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கொக்கைனோ போதைப் பொருளோ ஒரு சர்டன் லிமிட்டு அலோவ் பண்ணுறது முதலாளித்துவ பொருளாதார கொள்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க செய்வாங்க. அதெல்லாம் ஒரு நாட்டினுடைய தலைநகருக்குள் போய் ஜனாதிபதியினுடைய மாளிகையில் குதித்து அங்கே 40 கியூப அதிகாரிகளை சுட்டு கொன்னுட்டு உள்ளேருந்து நீ மதுரோவை தூக்கிட்டு வர முடியுது அப்படின்னா, நீ வந்து இவ்வளவு திறமையான இராணுவத்தை வச்சிருக்கிற நீ உன் நாட்டை போதைப் பொருள்லேருந்து பாதுகாக்க முடியாதா? இது எவ்வளோ பெரிய ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முட்டாள்தனமான வாதத்தை இங்கே வச்சுல. இதே நிலைமையில வந்து இப்போ அடுத்து வந்து கிரீன்லாந்து மூலமா எங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது, நாங்கள் கிரீன்லாண்டையும் கைப்பற்ற போறோம்னு சொல்லி ஏற்கனவே கனடா எங்களோட வந்துடணும் மிரட்டினார். கனடா எங்களோட வந்துடணும். கனடா யார்? அமெரிக்காவோட கனடா இணைஞ்சிடணுமா? இப்போ அலாஸ்காவை நாங்கள் விலைக்கு வாங்கிட்டோம், கனடா எங்களோட சேர்ந்துடணும். அப்புறம் மெக்சிகோவை மிரட்டி வாங்கிட்டு மொத்த நார்த் அமெரிக்கா மொத்தத்தையும் அமெரிக்கா அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு தான் கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா மூல வளங்கள் இருக்குது, ரிசோர்ஸ் இருக்குது, கனடாவில் பெட்ரோல் இருக்குது, கிரீன்லாண்டில் சில தாது பொருட்களும் எல்லாமே கிடைக்குது, உள்ள நிறையா மினரல்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் வெட்டி எடுக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க அமெரிக்கா. ஸோ ட்ரம்ப் அப்படிங்கிறது மிக மோசமான அடாவடித்தனம். இந்த லட்சணத்தில் இவனுக்கு நோபல் பரிசு வேறு வேணும்னு கேட்குறான் ட்ரம்ப். எவ்வளோ நீ ஒரு நாட்டுக்குள்ளே போய் அந்த நாட்டோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபரை கடத்தியிருக்கிற, 1000 பிரச்சனை இருக்கும் அந்த நாட்டுக்குள்ளே, அதை அவன் பார்த்துக்குவான். நீ ஏன் உள்ளே போகிற? உனக்கு பெட்ரோல் கம்பெனி வேணும். இந்த நம்ம இவ்வளோ கடத்தல் நடந்துச்சுல, கடத்தல் நடந்து 24 மணி நேரத்துக்குள்ளே ஏன் இந்த குறிப்பிட்ட 3 பெட்ரோலிய நிறுவனங்களுடைய பங்கு விலை கூடுது? அமெரிக்காவில் பங்குச்சந்தையில் இந்த 3 நிறுவனம் நான் சொன்னது, எக்ஸான் மொபில், கொக்கோன் பிலிப்ஸ், செவரான், இந்த 3 ஆயில் நிறுவனத்தினுடைய பங்கு வேகமாக அதிகமாக இருக்கு. ஓகே, ஆயில் நிறுவனங்களுடைய தலைவர்களை ஏன் நீ ஒயிட் ஹவுஸ்ல வச்சு மீட்டிங் போட்டு சந்திக்கிற? உனக்கு என்ன யோகிதை இருக்கு? நீ யார் முதல்ல? யாருடைய சொத்தை எவன் அப்பா வீட்டு சொத்தை எவன் திருடிங்கிறது? ஒயிட் ஹவுஸ்ல ஸ்போக்ஸ் பர்சன் டெய்லர் ரோஜர்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆல் ஆஃப் அவர் ஆயில் கம்பெனிஸ் ஆர் ரெடி அண்ட் வில்லிங் டு மேக் பிக் இன்வெஸ்ட்மெண்ட் இன் வெனின்சுலா தட் வில் ரீபில்ட் தேர் ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் which was destroyed by the illegitimate Maduro regime அப்படிங்கிறான். இல்லெஜிட்டிமேட் மதுரோ ரெஜிம். அங்க நடந்த தேர்தல் எல்லாம் பொய்ங்கிறான். அது சொல்ல நீ யாருன்னு கேட்குற? அந்த மக்கள் பார்த்துக்குவாங்க, அவங்கள புரட்சி வரட்டும், போராட்டம் வரட்டும், இது ஒன்றுமே இல்லைங்க. இப்போ வெனிசுலாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் இருக்காங்க இல்லையா, அந்த அம்மாவுக்கு நோபல் பரிசு தான் கொடுத்தாங்க. அந்த அம்மா இப்போ வந்து வெனிசுலாவுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த அரசை கலைச்சிட்டு அந்த வெனிசுலாவை இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய துணை அதிபரை வந்து அதிபர் ஆக்கியிருக்காங்க இல்லையா, அந்த அம்மாவை மிரட்டி ஒரு ஓரம் கட்டிட்டு இவங்களுடைய கைப்பாகையாக இருக்கக்கூடிய அந்த நோபல் பரிசு பெற்ற எதிர்க்கட்சி தலைவர் அந்த லேடியை கொண்டு வந்து அங்கே வந்து ஜனாதிபதி ஆக்கிட்டு ஒட்டுமொத்தமாக வெனிசுலாவில் இருக்கக்கூடிய சீன முதலீடுகள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய முதலீடாக மாற்றணும். வெனிசுலா சீனாவினுடைய மொத்த லத்தீன் அமெரிக்க சந்தைக்கான மைய இடமாக இருக்கிறது. அதை காலி பண்ணணும், அந்த ரூட்டை காலி பண்ணணும்னு பார்க்குறாங்க. அப்போ சைனாவினுடைய பேஸ் லத்தீன் அமெரிக்காவில் ஒரு சிறு விஷயங்கள் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அழிக்கிறதுக்கான முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்க. சைனாவை நீங்கள் வந்து வெப்பன்ஸ் வச்சு அழிக்க முடியாது, அவங்க வர்த்தகத்தில் தான் ரொம்ப ஸ்டஃப்பாக வேகமாக இறங்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ட்ரேடை கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் பண்ணுறாங்க. முழுக்க முழுக்க மதுரோவை தூக்கியது புட்டினை, அது மட்டும் இல்லாமல் ஜி ஜின்பிங்கை மிரட்டுறதுக்காக மட்டும்தான். இந்த சமயத்தில் இந்தியாவுக்கு ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி பலரும் குறிப்பிட்றாங்க. அதாவது இப்போ வெனிசுலாவை அவங்க கைப்பற்றிக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த ஆயில் ட்ரேடு ஃபுல்லாக ட்ரம்ப்போட கண்ட்ரோலில் வந்துருச்சு அப்படின்னா, இந்தியாவுக்கான ஆயில் ட்ரேடில் வந்துட்டு வெனிசுலாவில் போய் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் நமக்கு பெட்ரோல் விலையெல்லாம் குறையும் அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஏன்னா ரஷ்யாவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலைக்கு, ஏன்னா ரஷ்யாவிலேருந்து விலகணும்னு சொல்லி தான் ட்ரம்ப் வந்து நமக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கிறாரு, வழி போட்டுக்கிறாரு. அதுலேருந்து அந்த ஆப்ஷன்லேருந்து பார்க்கும்போது இந்தியா போய் வெனிசுலாவில் போய் ட்ரேட் பண்ணி அங்கேருந்து பெட்ரோல் வாங்கிட்டு வந்தால் நமக்கு ரேட்டு குறைத்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப மோசமானது. நீங்கள் வந்து காலங்காலமாக இந்தியாவில் கூடிய எல்லா நியூக்ளியர் பிளான்ட்ஸையும் பில்ட் பண்ணி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். ரெண்டாவது, பெட்ரோலியம் கம்பெனியை தாண்டி ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் வெனிசுலா வந்து சிக்கலான விஷயமாக அமெரிக்காவுக்கு இருக்குது. அங்கே வந்து ரஷ்யன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஈரான் ட்ரோன் டெக்னாலஜிலாம் அங்கே தான் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ அவங்க பிடிக்கிறது அப்படிங்கிறது அவங்க நாட்டினுடைய நலனுக்கு. இதில் இந்த கையில் அள்ளும்போது சில்ரஸே செதறும் பார்த்தீங்களா, அதை பொறுக்கி தின்னுக்கிட்டு நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஃபில்த்தியான ஒரு வெளியுறவுத்துறை கொள்கை இது. நான் ஏன் அமெரிக்காவோடு நிற்கிறேன், இல்லை அமெரிக்காவை எதிர்க்கிறேன், நான் ஏன் ரஷ்யாவோடு நிற்கிறேன், ரஷ்யாவோடு முரண்படுறேன் அப்படிங்கிறது ஐடியாலஜிக்கலாக சொல்லணுமே தவிர, நீ அதானிக்கும் அம்பானிக்கும் பெட்ரோல் கம்பெனியில் லாபம் வரும் அப்படிங்கிற நோக்கத்தில் சொல்லக்கூடாது. ரஷ்யாவிலிருந்து பெட்ரோல் இறக்குமதி பண்ணி வேறு நாட்டுக்கு விற்றா அம்பானிக்கு லாபம், தமிழ்நாட்டுக்கு கூட உங்களுக்கு எனக்கு லாபம் கிடையாது, நமக்கு அதே ரேட்டில் தான் விற்கிது. அதாவது ஒரு பேரல் க்ரூட் ஆயில் விலை 4 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ உயர்வாக இருந்து இப்போ குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களான்னு. அதனால் உங்களுக்கு எனக்கு ஏதாவது பலன் அடைஞ்சிருக்கானா கேட்டால் கிடையாது, நமக்கு பெட்ரோல் விலை அதிகமாக தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன, ரஷ்யாவை விட்டுட்டு வெனிசுலாவில் வந்து ஆயிலை வாங்கி அந்த ஆயிலை வந்து அதை வச்சு அம்பானி பிஸ்னஸ் பண்ண போகிறாரு. நான் என்ன கேட்குறேன், அங்கிருந்து ஆயில் வாங்கினா விலை குறைன்னு சொல்கிறீல்ல, இப்போ ரஷ்யாவிலிருந்து ஆயில் வாங்குறீல்ல, ஏன் குறையல? அதெல்லாம் குறைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு குறைக்கிற நோக்கமே கிடையாது. இல்லை, இங்கே க்ரூட் ஆயில் வாங்குற விலையை விட அங்கே வந்துட்டு விலை ரொம்ப கம்மியாக ட்ரம்ப் கொடுத்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? ரெண்டாவது அந்த க்ரூட் ஆயிலை ப்ராசஸே பண்ண முடியாது, அதுக்கு தனி டெக்னாலஜி சொன்னீங்க. ஆமாம், அது ரொம்ப வேறு மாதிரியான டைப் ஆஃப் க்ரூட் ஆயில். அதுக்கு நீங்கள் ஒட்டுமொத்தமாக முதல்ல ஒரு மிகப்பெரிய முதலீடை கொண்டு போடணும். அதானிட்டு இருக்குல்ல, அதானிட்டு அவ்வளோ பெரிய டெக்னாலஜிலாம் கிடையாது. அவங்களுடைய டெக்னாலஜி அப்படிங்கிறது சவுதி மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய ஆயில் ஃபீல்ட்ஸை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான, அதான் அம்பானிட்ட இதுதான் இருக்குது. அவங்கள்ட்ட வந்து வெனிசுலா ஆயிலை அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கோ அதை சுத்திகரிப்பு ரீஃபைன் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு டெக்னாலஜி இல்லை. ரெண்டாவது அமெரிக்காவே என்ன பயப்படுறான் அப்படின்னா, நான் கொண்டு போய் இவ்வளோ முதலீடை போட்டு இதை வந்து ரீஃபைன் பண்ணுறதுக்கான எல்லா டெக்னாலஜி வச்சு பல்லாயிரம் கோடி பணத்தை போட்டு நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிற நேரத்தில் அங்கே ஒரு புரட்சி வந்து கம்பெனியெல்லாம் திருப்பி அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பயப்படுறாங்க. இதுதான் நடந்துச்சு சாவோஸ் இருக்கிறப்போ. அமெரிக்கா பணம்லாம் கொண்டு போய் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிச்சு. சாவோஸ் வந்தார், ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சாரு, தன் கையில் எடுத்துகிட்டு போயிட்டார். ஒன்றுமே இல்லை. திடீர்னு ஒரு கிளர்ச்சி வருதுன்னு வச்சுங்களேன் வெனிசுலாக்குள்ளே. இவங்க போகிறாங்க, இந்தியா போகுது, அம்பானி போகிறாரு, எல்லாரும் கஷ்டப்பட்டு பல லட்சம் கோடி முதலீடு பண்ணி க்ரூட் ஆயில் எடுக்க முயற்சி பண்ணும்போது வெனிசுலா அங்கே ஒரு கம்யூனிஸ்ட் புரட்சி வந்து 2 வருஷம் தான் தாங்குதுன்னு வச்சுங்களேன். இந்த 2 வருஷத்தில் இருக்குது. அந்த 2 வருஷத்தில் ஒட்டுமொத்தமாக அந்த ஆயில் ஃபீல்டை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அந்த 2 வருஷம் இவங்க போட்ட முதலீடுக்கு வட்டி இல்லை, இவங்க போட்ட முதலீடுக்கு சிக்கலாச்சுன்னு வச்சுங்களேன், அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டமாயிரும். ஸோ அதனால் இது நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பெரிய முதலீடுகளை போகிறதுக்கு பயப்படுவாங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு முதலீடுகள் வருது, கேரளாவுக்கு கூட பெருசாக வர்றதில்லை. ஏன்னா இங்கே லேபர் அதிகமாக இருக்காங்க. கேரளாவில் கம்பேரிட்டிவ்லி பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் நல்லா தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஏன் அங்கே முதலீடு போகாது? இப்போ தமிழ்நாட்டுக்கு வரும், கர்நாடகாவுக்கு வரும், தெலுங்கானாவுக்கு வரும். ஏன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உத்தரப்பிரதேசுக்கு போகிறதில்ல, ஏன் பீகாருக்கு போகிறதில்ல? ஸ்டெபிலிட்டி பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இஸ் ஆல்சோ என் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அது மட்டும் நான் சொல்லுவேன், பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இஸ் ஆல்சோ எ வெரி இம்பார்ட்டன்ட் திங். உங்களுக்கு குவாலிட்டியான லேபர் ஃபோர்ஸ் வேணும். நான் வந்து சொல்கிறது ஒயிட் காலர் ஜாபுக்கு. இப்போ நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய இடத்துல போய் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து அமெரிக்கா என்ன நினைக்குது அப்படின்னா, இந்த நாட்டை அடுத்த ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு நம்மளுடைய அடிமை நாடாக, நம்மளுடைய காலனியாக கட்டுப்படுத்தி வைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வெனிசுலாக்குள்ளே இவங்க கால் வச்சுருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப நாள்லாம் கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. மிகப்பெரிய எழுச்சி வரும். எவ்வளோ முதலீடு போட்டு இந்த நிறுவனங்கள் வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாலும் அது தோல்வியில் தான் போய் முடியும். அதனால தான் ஒயிட் ஹவுஸில் மீட்டிங் நடக்குது. நீ இன்றைக்கி போய் மதுரை தூக்கிட்டு வரதெல்லாம் விஷயம் கிடையாது. ஒரு ஆள் நாளைக்கு வேற ஒருத்தர் வந்து உட்காருவான், உன் பேச்சை கேட்டு நான் பாட்டு கொண்டு பணத்தை முதலீடு பண்ணுவேன், நீ சீனாவோட சண்டை போட தெரியாமல் நான் முதலீடு பண்ணுவேன், நாளைக்கு எனக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பா? அமெரிக்க ராணுவம் வந்து பாதுகாப்பு கொடுக்குமா? சிஏ பாதுகாப்பு கொடுக்குமா? ஒரே நாளில் எல்லா பெட்ரோல் பிளான்ட்டையும் எரிச்சு விட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க 2 வருஷமாக, ஃபார் எக்ஸாம்பிள் 3 வருஷமாக கட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஒரு புரட்சி வருது, ஒரு கலவரம் வருது, திடீர்னு எரிச்சு விட்டாங்க அப்படின்னா மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் போயிடும், மறுபடியும் முதலீடு பண்ணணும், நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மதுரோவை தூக்கியது சீனாவை நெருக்கடி கொடுத்து சீனாவுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறக்காக தான். மேபி அவங்க ஈரானுக்குள்ளே இப்போ தாக்குதலை துவங்கியிருக்கிறாங்க. நேரடியாக ஈரானுக்குள்ளே உள்ள பூந்து ஈரானுடைய மத தலைவரே தூக்குற கூட வாய்ப்பு இருக்குது. நெதன்யாகு சந்திச்சு பேசும்போது அடுத்த வருஷம், அதாவது இந்த வருஷம் வந்துட்டு ஈரான் மேலே எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்தலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணாதான் ஒரு செய்தி சொல்லுவாங்க. ஆமாம், அப்படிதான் அவங்க பண்ண. ஈரான் மேலே தாக்குதல், ஈரானுடைய சுப்ரீம் கமாண்டரை ட்ரோன் வச்சு கொண்டாங்க அவங்க. ஸோ அதனால் இவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் அமெரிக்கா போகும். இந்த நேரத்தில் பைப்போலார் உருவாகாத வரைக்கும் இந்த சிக்கல் இருக்கும். பைப்போலார் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொரு சக்தி எழுந்து நிற்கணும். அந்த சக்தியினூடாக எல்லா நாடுகளும் நிற்கும் போது தான் அமெரிக்காவை வந்து அடக்க முடியும். எல்லாம் முடிக்காது. கண்டிப்பாக சீனா தான் அமெரிக்காவுக்கு எதிராக நிற்க போகிற ஒரு பெரிய தேசம். மக்கள் தொகையிலும் சரி, நிலப்பரப்பிலையும் சரி, வளத்திலையும் சரி, அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்திலும் சரி, கட்சி கட்டுமானத்திலையும் சரி ஒரு பெரிய நாடாக சீனா நிற்குது. அவங்க கண்டிப்பாக அமெரிக்காவினுடைய இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் முறியடிச்சு தான் வருவாங்க.
பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு. நிறைய விஷயங்களை பண்ணிட்டீங்க. இப்போ ட்ரம்போட அடுத்த லிஸ்ட்ல பார்க்கும்போது கிரீன்லாந்து, ஆமா. மெக்சிகோ, கொலம்பியா, கியூபா, ஈரான், கியூபான்னு சொல்லி நிறைய நாடுகள் இருக்கிறதா சொல்றாங்க. அதுல குறிப்பா பார்த்தோம்னா எல்லா நாடுகளுமே வளங்கள் நிறைய இருக்குது, ஆமா தாதுக்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. ஆமா சீனா வந்து ரேர் மினரல்ஸ் மொத்தமா வேர்ல்டு முழுக்கவே ரேர் மினரல்ஸ் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. அந்த ரேர் மினரல்ஸ் இல்லை அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீங்கள் அட்டாமிக் எனர்ஜியிலிருந்து அவங்க இப்போ உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய சூப்பர்சானிக் ஃப்ளைட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அந்த ரேர் மினரல்ஸை அமெரிக்கா வந்து இம்போர்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸை தோடி அமெரிக்கா ஓடிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா விழுந்து கொண்டிருக்கிறது, சரிஞ்சு கொண்டிருக்கிறது. ரைட். அந்த சமயத்தில் தன்னுடைய ராணுவத்தை வச்சு எல்லாத்தையும் சரி கட்ட முடியும்னு ட்ரம்ப் நம்பிட்டு இருக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். நிறைய விஷயத்தில் பண்ணிங்க சார். நன்றி.